உண்மையிலேயே நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மாஸ் காட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் பலமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, சிக்க வைக்கிறதுக்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்போ நம்ம மல்லிக்கு செம்ம கோவம் வந்தது மட்டும் இல்லாம, இந்த ராஜேஸ்வரிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்துட்டு என்னென்னமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, என்னென்னமோ பண்ணி நம்ம மல்லியோட மனச ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லிய ஒவ்வொரு நாளும் தப்பா அதாவது அவர் வந்து இப்பன்னா நம்ம மல்லிய பத்தி நல்ல விதமா யோசிக்கல, இல்ல நல்ல விதமா புரிஞ்சுக்கல அப்டின்னா கூட பிரச்சனை கிடையாது. இவங்க பண்ற காரியத்தால வந்து இப்பன்னா எல்லாத்தையுமே தப்பு தப்பா புரிஞ்சுகிட்டு, தப்பு தப்பா வந்து இப்பன்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் நம்ம மல்லிக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்டின்னா, நீங்க அதாவது ராஜேஸ்வரின்னும் பார்க்க மாட்டேன், என் புருஷனோட அக்கான்னும் பார்க்க மாட்டேன். 2 பேரையுமே வந்து அதாவது உங்கள வந்து இப்பன்னா அடிச்சு வெளுத்து கட்டுருவேன். அப்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட நம்ம மல்லி வந்துட்டு ஆவேசத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்ல விஷயம். என்னடா பண்றது? ஏதுடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரு திரு திருன்னு முழிக்க போறாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டாங்களா? அப்படின்னு வேற வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்வம் வந்து போயிட்டுருக்கு. ஆனா கடைசியில நம்ம மல்லி தான் ஜெயிக்கிறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. நம்ம மல்லியோட அந்த திறமைய பார்த்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியும் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ராஜேஸ்வரி இங்க அசிங்கப்பட்டது, அவமானப்படுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல விஷயம் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ராஜேஸ்வரி இன்னும் பயங்கர கோவம் பட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதாவது நம்ம மல்லியோட அந்த ஒரு நல்ல மனச வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் புரிஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனா, அது அவரோட மனசுக்குள்ள இருக்கு. வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, அவரு காட்டுறதுக்கு அவரோட ஈகோ தடுக்குது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுல வந்து எழுதி வச்சிருந்தாங்க இல்லையா? ஆனா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மல்லிய விட்டா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கூட ஒண்ணு சேர்ந்துருவா. அப்படி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விடவே கூடாது அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்த செய்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேரா ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போனதுக்கு அப்புறமா, அங்க ஸ்கூல்ல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து கோவத்துல இருந்துட்டுருந்தாங்க. ஏன்னா, விஜய் ஒவ்வொரு விஷயத்திலயும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே புரிஞ்சுகிட்டது மட்டும் இல்லாம, நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கூட சண்ட போட ஆரம்பிச்சுறாங்க. முதல்ல நீங்க பேசுறத நிறுத்துங்க. நீங்க பேசுறதுக்கு நீங்க யாரு? நானும் என் புருஷனும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லி, பயங்கர கோவத்தோட மல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராஜேஸ்வரி இருந்துட்டு, உன் புருஷனா? இன்னைக்கே விவாகரத்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு குடுக்க சொல்றேன்னு பாரு. உங்க 2 பேரையும் எப்படி அறுத்து விடுறேன்னு மட்டும் பாரு. அப்படின்ற மாரி இந்த ராஜேஸ்வரி சொன்ன உடனே, "பண்ணி தான் பாரேன். உன் கைய உடைச்சு அடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருவேன்." அப்படின்ற மாரி சொல்லி, பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு அந்த ராஜேஸ்வரிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்துட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, மல்லிக்கு வந்த கோவம் அந்த மாரி, இந்த ராஜேஸ்வரியலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மாவே விடக்கூடாது. அவளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு வெளுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சீங்க அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.